இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹைலைட் ரோஸ். ஹைலைட் ரோஸ் அப்படின்னா இப்போ பாருங்களேன், நான் இந்த கிளிக் பண்ணும்போது பேக்ரவுண்டில் எல்லோ கலரில் வந்து ஹைலைட் பண்ணி காமிக்குது. இப்போ இந்த டேட்டாஸ் கொடுத்துருக்கேன் இல்லையா, இதில் பர்டிகுலராக எனக்கு ஒரு ரெக்கார்டு மட்டும் வேணும். இப்போ இந்த சத்யா அப்படிங்கிற நேம் ரெக்கார்டை மட்டும் செலக்ட் பண்ணோம் அப்படிங்கிறப்ப அதை மட்டும் எனக்கு நான் ஹைலைட் பண்ணி காமிக்குது பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக. நம்ம எந்த ரோவை கிளிக் பண்ணுறோமோ அந்த ரோவில் உள்ள நேமை வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கும். இதை நம்ம எப்படி செட் பண்ணி வைக்கிறது, ஹைலைட் பண்ணி காமிக்கிறது ஒரு ரோவை அப்படின்னா இப்போ எப்படின்னு பார்ப்போம். அதுதான் ஹைலைட் ரோன்னு பேர். ஃபர்ஸ்ட் நான் பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி ஒரு டேட்டாஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த டேட்டாஸை கிரியேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கிறேன், இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் ஓவராலாக செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓவராலாக எல்லாமே செலக்ட் ஆகிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஹோமுன்னு ஒரு மெனு இருக்கும் இல்லையா, இதில் போய் இப்போ கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். இப்போ என்ன எடுத்துக்கிறோம், கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு இப்போ இதில் என்ன பண்ணுறேன், நியூ ரூல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். புதுசாக ஒரு ரூலை வந்து நம்ம ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம், நியூ ரூல். அப்போ நியூ ரூல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டில் இருக்க யூஸ் எ ஃபார்முலா டு டிட்டர்மைன் which cells to format, என்ன ஃபார்மேட்டில் நமக்கு மாற்றணும்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இந்த லாஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறோம். யூஸ் எ ஃபார்முலா டு டிட்டர்மைன் which cells to format கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், இந்த ஃபார்மேட் வேல்யூ வந்து நான் இப்போ கொடுக்க போகிறேன். இப்போ என்ன கொடுக்குறேன், ஈக்குவல் டு செல் ஓப்பன் ப்ராக்கெட் போட்டு கொட்டேஷன் மார்க்குள்ள இங்கே நான் என்ன டைப் பண்ணுறனோ அப்படியே டைப் பண்ணுங்க கொடுத்து நான் இங்கே எப்படி டைப் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி ஈக்குவல் டு செல் ஓப்பன் ப்ராக்கெட் போட்டு கொட்டேஷன் மார்க்குள்ள ரோன்னு போட்டுக்கிறேன். திரும்ப ஈக்குவல் டு ரோக்கான ஃபார்முலா கொடுத்துட்டு இப்போ இது இந்த இடத்துல டைப் பண்ணியாச்சு. டைப் பண்ண பிறகு என்ன பண்ணுறோம், திரும்ப இந்த இடத்துல ஃபார்மேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஃபார்மேட்டில் வரும். இது என்ன மாதிரியான மாடலில் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கணும், எனக்கு அந்த ரோவினுடைய கலர் வந்து பேக்ரவுண்டில் வந்து எல்லோ கலர் வேணுமா இல்லை க்ரீன் வேணுமா இல்லை நான் எல்லோ வேணும் அப்படின்னு சொல்கிறேன். நான் கொடுத்துட்டு பேட்டர்ன் மாடலும் செலக்ட் பண்ணிக்கிறேன். பேட்டர்ன் மாடலும் எனக்கு வேணும், எனக்கு இந்த மாதிரி மாடலில் எனக்கு வந்து அந்த ரோ வந்து செலக்ட் ஆகணும், டிஃப்ரெண்ட்டாக எனக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ ஹைலைட் பண்ணிடுறேன். பார்டர் வேணுனாலும் அந்த ரோக்கு பார்டர் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் பார்டர் கொடுத்துக்கலாம். அவுட்லைன் பார்டர் வந்து எப்படி வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஃபாண்ட் வந்து போல்டாக வேணும், நான் செலக்ட் பண்ணக்கூடிய ரோவினுடைய பார்டர் ஃபில் கலரு எல்லாமே கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறோம், இந்த பேட்டர்னில் எல்லாமே கொடுத்துட்டு இப்போ ஓகே பண்ணிடுறோம். ஓகே பண்ணிவிட்டு இங்கேயும் இப்போ என்ன பண்ணிடுறேன், ஓகே பண்ணிடுறோம். ஓகே பண்ணிவிட்டு என்ன பண்ணால் இதுக்கு சின்னதாக ஒரு டெவலப் கோடிங் ஒன்று எழுதுகிறோம். நம்ம சின்னதாக ஒன்றில் இப்போ இந்த இடத்துல டேட்டான்னு நான் அந்த ஷீட்டோட நேம் வச்சுருக்கேன் இல்லையா, இப்போ இதில் ரைட் கிளிக் பண்ணி வியூ கோட் அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். வியூ கோட் அப்படிங்கிற இடத்துல இந்த இடத்துல எதுவுமே இல்லை அப்படின்னா இந்த இடத்துல இப்போ எதுவுமே இல்லாமல் இருக்கும். அப்போ இங்கே என்ன பண்ணணும், ஒர்க் ஷீட் அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு டேரெக்டாக இந்த இடத்துல நம்ம டைப் பண்ணிடுறோம், ஆக்டிவ் செல் டாட் கால்குலேட், ஆக்டிவ் செல் டாட் கால்குலேட் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல எதுவுமே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனது இந்த ஆப்ஷனை எடுத்து கிளிக் பண்ணிக்கிறோம், ஜென்ரலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறோம். இதில் ஒர்க் ஷீட், நம்ம அங்கே ஒர்க் ஷீட் தானே யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ஒர்க் ஷீட்டில் இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறீங்க, ஆக்டிவ் செல் டாட் கால்குலேட் டைப் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஆக்டிவ் செல் டாட் கால்குலேட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுறீங்க. இந்த ஆப்ஷன் க்ளோஸ் பட்டன் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இதை க்ளோஸ் பண்ணிடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்டில் வச்சு கிளிக் பண்ணி பாருங்களேன். நம்ம கிளிக் பண்ணுறப்ப எந்த ரோவை நான் கிளிக் பண்ணுறனோ அந்த ரோ வந்து தனியாக ஹைலைட் ஆகி காமிக்கும். இப்போ அதில் உள்ள டேட்டாஸை மட்டும் நம்ம பர்டிகுலராக எடுத்துக்கலாம். இப்போ நார்மலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா எந்த ஹைலைட்டுமே இல்லாமல் தனியாக இருக்கும். அப்போ நம்ம ஒரு ரெக்கார்டை நம்ம வந்து தேடி எடுக்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ நம்ம இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி வச்சுக்கிட்டோம் ரோவை அப்படின்னா அந்த ரோக்கு நம்ம என்னென்னலாம் பார்டர் கொடுத்தோம் அப்படிங்கிறதுலாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே செலக்ட் ஆகி வந்துடும். இந்த ஹைலைட்டிங் ரோஸ் அப்படின்னு சொல்கிறது.